ஃப்ரோபீனியஸ் மெத்தடோடைய செகண்ட் டைப். இங்கே வந்து ரூட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது கேக்கு நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். எப்போதும் போல தான் போடணும். இதுலேயுமே வந்து நம்ம ரெகுலராக அப்படின்றத ப்ரூவ் பண்ணி ஆகணும். பண்ணிவிட்டு தான் இந்த மெத்தடுக்கு வரணும். ஐ மீன் இந்த ஸ்டெப்புக்கு வரணும். இந்த சொல்யூஷன் இது தான் அப்படின்னு கொடுத்துட்டு அதை வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வெளியில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் உள்ளார மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த பவர்ஸ் ஈக்குவல் பவர்ஸில் இருக்கிறதெல்லாம் கிளப் பண்ணணும். கிளப் பண்ணினதுக்கப்புறமா அந்த ஈக்குவேஷன்ஸ் பார்க்கணும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த இதுக்கு மட்டும்தான் ஈக்குவேஷன் வரும். இந்த டேர்முக்கு ஈக்குவேஷன் வராது. ஓகே ஃபைன். ஈக்குவேஷன் வர டேர்மே வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இதை உள்ளார மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா m+k to the whole square அப்படின்னு முடிஞ்சிடும். மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே இதை வந்து சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா போன சம்மில் பண்ண மாதிரியே லோவஸ்ட் பவரை வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொண்டு வரும். இங்கே லோவஸ்ட் பவராக இருக்கிறது இந்த டேர்ம் தான். x பவர் m+k -1 தான். ஸோ இதில் இந்த டேர்மில் மட்டும் m is equal to 0 அப்ளை பண்ணி இந்த டேர்மை ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொண்டு வந்தோம் அப்படின்னா c0k² is equal to 0. அதில் வந்து k is equal to 0,0 அப்படின்னு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். ரெண்டுமே ஈக்குவல். ஓகே, இப்போது ரெஃபரன்ஸ் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ரெஃபரன்ஸ் ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப் என்னென்னா இந்த ஈக்குவேஷனில் லோவஸ்ட் பவர் எதுவோ அந்த லோவஸ்ட் பவருக்கு எல்லா டேர்ம்ஸையும் மாற்றிட்டு அதோடைய கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு போகணும். ஸோ இங்கே லோவஸ்ட் பவர் m+k -1, இங்கே m+k +1 இருக்குது. ஸோ இங்கே mக்கு பதிலாக m-2 போட்டோம் அப்படின்னா நமக்கு m+k -1 வந்துடும். ஓகே, அதுக்கப்புறமா இங்கே வந்து m is equal to m-2 போட்டோம்னா இங்கே c suffix m-2 அப்படின்னு கிடச்சிடும். அதை இங்கே போட்டு cm மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி டேர்ம்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு ரெஃபரன்ஸ் ரிலேஷன் கிடச்சிடும். ஓகே, இப்போ இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற ரிலேஷனில் எம்முக்கு பதிலாக 1 2 3 அப்படின்னு அப்ளை பண்ணணும். இப்போ ஒன்று யோசிச்சு பாருங்களேன். C1 அப்படின்னு போட்டோன்னா இங்கே C1 -2 அதாவது C -1 அப்படின்னு வரும். C -1 அப்படின்றது பாசிபிளே இல்லை. இதே கேஸ் தான் நம்ம டைப் 1ல் செகண்ட் சம்லையும் வந்திருக்கும். அதுலேயும் ஆனால் அதில் வந்து நம்ம C1 கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த C1 எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனில் லோவஸ்ட் பவர் x பவர் m+k -1 இதுதானே லோவஸ்ட் பவர். இந்த டேர்மை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த டேர்மை வந்து ஈக்குவல் டு 0 போடுறோம். அதில் m-உடைய வேல்யூ 1 அப்படின்னு போட்டுக்கிறோம். அதில் m ஈக்குவல் டு 1ன்னு போட்டோம்னா நமக்கு c1 is equal to 0 அப்படின்னு கிடைக்குது. இப்போ c1 0 அப்படின்னா c3 c5 c7 இந்த மாதிரி ஆட் டேர்ம்ஸ் எல்லாமே 0 ஆகிடும். ஏன்னா இங்கே சப்போஸ் c3 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். c3னா 3 - 2 c1ன்னு வரும். c1ன்னு வரும். c1 0. அப்போ இங்கே c1 போட்டோம் அப்படின்னா 0 ஆகிடும். அடுத்து c5 போட்டோம் அப்படின்னா 5 - 2 3 c3 வந்து வரும். அப்போ c3 ஏற்கனவே நம்ம 0ன்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ c5ம் 0. ஸோ அந்த மாதிரி ஆட் டேர்ம்ஸ் எல்லாம் 0 ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஈவன் டேர்ம்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ c2 போட்டு கண்டுபிடிக்கலாம், c4 கண்டுபிடிக்கலாம், c6 கூட கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 டேர்ம் கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம சொல்யூஷன்ன்ற இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். காமன் சொல்யூஷன் இதுதான். ஓகேவா? அந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி நம்ம அந்த டேர்ம் C1 C0 C1 C2 இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இதில் நமக்கு C1 C3 எல்லாம் வந்து இல்லைன்றதுனால C2 C4 அண்ட் C6 டேர்ம்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆஃப் த பவர் சீரிஸ் இந்த டைப் ஈக்குவல் ரூட்ஸ் இருக்கிற டைப்புக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து கேபிட்டல் Y is equal to ஸ்மால் y at k is equal to 0 ப்ளஸ் ∂y/∂k at k is equal to 0. ஓகேவா? இதே நாட் ஈக்குவல் நாட் டிஃபர் பை அன் டீச்சரில் வந்து y is equal to AU + BVன்னு பார்த்துருப்போம். இங்கே வந்து இந்த டேர்மில் பார்க்கணும். ஸோ இதில் வந்து 2 கேஸாக பிரிச்சுவோம். இது ஒரு கேஸ், இது ஒரு கேஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன பண்ணுறோம், இங்கே C0 காமனாக எடுத்தாச்சு. இங்கே எல்லா டேர்ம்லேயும் C0 காமனாக இருக்கிறதுனால C0 காமனாக வெளில எடுத்து வச்சாச்சு. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேஸில் y at k is equal to 0. அதாவது இங்கே k இந்த டேர்மில் இருக்கிற k எல்லாத்துக்கும் பதிலாக 0 போட்டோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்கும். அதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கணும். அடுத்து கேஸ் 2ல் ∂y/∂k கண்டுபிடிக்கணும். இங்கே y நமக்கு தெரியும். இதோடைய ∂y/∂k கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது கேயை பொறுத்து மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே x பவர் k C0 அப்படி வந்துடும். ஏன்னா அது கான்ஸ்டன்ட்டாக x பவர் k அப்படின்ட்டு x பவர் k வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா பவரில் k இருக்குது. அதனால் x பவர் k log x இதுதான் வந்து இதோடைய இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இப்படி தான் வரும். ஓகே, அடுத்து இந்த 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 x² வந்து 2x² மாறும். இந்த k + 2 அப்படின்றது k + 2 3 பவர் 3. இது எப்படின்னா இந்த k + 2 வந்து k + 2 பவர் -2 அப்படின்னு எடுத்துக்கணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், -2 k + 2 பவர் -2 -1 அதாவது -2 k + 2 பவர் -3 அதாவது என்னது -2 by k + 2 கியூபா.
இதுதான் இங்கே வந்திருக்கு. இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து அப்படியே இது வந்துருச்சு. இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த இந்த இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இங்கே உள்ள மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து நமக்கு ப்ளஸ்ஸு இந்த 2/k+2 to the whole cube இந்த டேர்ம் அப்படி வந்துருச்சு. அதே மாதிரி தான் அடுத்த டேர்ம். ஸோ அடுத்தடுத்த டேர்ம்ஸ் அதே மாதிரி தான் வரும். ஓகே. அண்ட் இது வந்து என்னென்னா இந்த ஒரு டேர்முக்கு தான் வந்து இங்கே இந்த 2 டேர்ம் வந்திருக்கு. இது வந்து இந்த 2 டேர்ம் தானே பார்க்குறோம். k+2 to the whole square, k+4 to the whole square. இது வந்து u into v uv மெத்தடில் அதை போட்டோம் அப்படின்னா அப்படி வரும். ஓகே. அதுக்கப்புறமா அதுலேயும் k = 0. இந்த dou/k at k = 0 இதை போட்டோம் அப்படின்னா இதுக்கு ஒரு செட் ஆஃப் சொல்யூஷன் வரும். இதை ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் என்ன? இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் கம்ப்ளீட் சொல்யூஷன். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு ஃபைனல் சொல்யூஷன் போட்டுருவோம். இதே மாதிரி தான் இந்த செகண்ட் சம்மும் இருக்கும். ஓகேவா? நமக்கு ஆக்சுவலாக எல்லாமே சேம் தான். இந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் கூட சேம் தான் போட்டுடலாம். இந்த dou/k கண்டுபிடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் பார்த்து போட்டிங்கன்னா போட்டுடலாம். அவ்வளோதான் வந்து இந்த டைப் 2.